சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ர பக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்து கொண்டிருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 8. ஓம் நம சிவாய. முந்தைய வீடியோவில் ஒருமுக ருத்ராட்சம் பற்றிய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, இருமுக ருத்ராட்சம் சிவன் சக்தி ஒன்றாகும் ரகசியம். உலகத்திலேயே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் தெரியுமா? ஆண் பெண் சமநிலை குலைந்தது. அந்த சமநிலையை மீண்டும் உருவாக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் இருமுக ருத்ராட்சம். இருமுக ருத்ராட்சம் என்றால் என்ன? ஒரே விதையில் 2 முகங்கள். இது சாதாரண விதை இல்லை. இது அர்த்தநாரீஸ்வரர், சிவனும் சக்தியும் ஒன்றாக நிற்கும் வடிவம். சிவா ஆண் சக்தி, சக்தி பெண் சக்தி. இதன் சக்தி என்ன? இருமுக ருத்ராட்சம் அணிந்தவன் வாழ்க்கையில் பிரிவு, தகராறு, தவறான புரிதல் இவை எல்லாம் மெதுவாக கரையும். ஹஸ்பண்ட் வைஃப் பாண்டிங், பேரண்ட் சைல்ட் அண்டர்ஸ்டாண்டிங், பிசினஸ் பார்ட்னர்ஷிப் யூனிட்டி, மன அமைதி, இமோஷனல் பேலன்ஸ். யார் அணியலாம்? திருமணமானவர்கள், கணவன் மனைவி இடையில் பிரச்சனையுள்ளவர்கள், காதலில் தடை, குடும்ப எதிர்ப்பு, கூட்டுத் தொழில் செய்பவர்கள், மன அழுத்தம் அதிகமுள்ளவர்கள் அணியலாம். இது பணத்துக்கான ருத்ராட்சம் இல்லை. இது உறவுகளுக்கான ருத்ராட்சம். யார் அணியக்கூடாது? தீவிர தவம் அல்லது சந்நியாசம், பிரம்மச்சரிய விரதம் எடுத்தவர்கள், தவறான நோக்கத்துடன் அணிபவர்கள். இருமுக ருத்ராட்சம் விளையாட்டுக்காக அணியக்கூடாது. எப்படி அணிய வேண்டும்? திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை பால் + தேன் + பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய 108 முறை சொல்லி சிவன் சந்நிதியில் முதலில் வைத்து பிறகு அணிய வேண்டும். 2 கோடு போல் வரைந்தது ஃபேக். லைட் வெயிட் பிளாஸ்டிக் ஃபேக். இயற்கையான ஆழமான 2 பிளவு. ஒரே விதை 2 முகம். தண்ணீரில் போட்டால் உடனே மூழ்கும். போலி இருமுக ருத்ராட்சம் பயம் தராது, பாதிப்பே தரும். புராணக்கதை. ஒரு காலத்தில் சிவன் பார்வதி பிரிவால் உலகமே கலங்கியது. அப்போது சிவன் அழுத கண்ணீர்தான் இருமுக ருத்ராட்சம். இருமுக ருத்ராட்சம் முக்கிய பயன்கள். சிவனும் சக்தியும், ஆணும் பெண்ணும், மனமும் புத்தியும், இந்த 3ஐயும் சமநிலைக்கு கொண்டு வருவது இருமுக ருத்ராட்சம். கணவன் மனைவி உறவு பலம் பெறும். சண்டை, தவறான புரிதல் குறையும். அன்பு, புரிதல், நம்பிக்கை அதிகரிக்கும். பிரிவு நிலை இருந்தால் கூட மீண்டும் இணைக்கும் சக்தி. குடும்ப அமைதி உருவாகும். பெற்றோர் பிள்ளை இடையே புரிதல். வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதல் குறையும். குடும்பத்தில் சாந்தி நிலை உருவாகும். மன அமைதி, இமோஷனல் பேலன்ஸ். மனக்குழப்பம், கோபம், பயம் குறையும். மன அழுத்தம் மெதுவாக கரையும். மனமும் புத்தியும் ஒரே கோட்டில் வரும். பிசினஸ் பார்ட்னர்ஷிப் யூனிட்டி. கூட்டுத் தொழிலில் தகராறு தீரும். ஒருவரையொருவர் நம்பும் தன்மை அதிகரிக்கும். முடிவெடுக்கும் திறன் தெளிவாகும். திருமண தடைகள் நீங்கும். திருமணம் தள்ளி போவது குறையும். குடும்ப எதிர்ப்பு மெதுவாக கரையும். நல்ல சம்பந்தம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். சிவன் சக்தி அருள். அர்த்தநாரீஸ்வரர் அருள் கிடைக்கும். ஆண் பெண் சக்தி சமநிலை. வாழ்க்கையில் கம்ப்ளீட் ஃபீலிங். நெகட்டிவ் எனர்ஜி காட். வீட்டில் கெட்ட அதிர்வு குறையும். மனதை குழப்பும் சக்திகள் தூரம் போகும். நல்ல வைப்ஸ் அட்ராக்ட் ஆகும். இன்னர் ஸ்ட்ரென்த், கான்ஃபிடன்ஸ். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயம், தயக்கம் குறையும். நான் சரி என்ற உணர்வு வரும். பெண்களுக்கு சிறப்பு பலன். மன உறுதி, இமோஷனல் ஸ்டெபிலிட்டி. குடும்பத்தில் மதிப்பு உயர்வு. பயன் எப்பொழுது தெரியும்? 7 நாட்களில் மனமாற்றமும், 21 நாட்களில் உறவு மாற்றமும், 48 நாட்களில் வாழ்க்கை திசையும் மாறும். இன்றைய முடிவுரை. இது மந்திரமில்லை. இது சிவன் சக்தி சமநிலை. நம்பிக்கையுடன் அணிந்தால் வாழ்க்கை தானாக சரியாகும். அடுத்த எபிசோடில், இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோட்லையும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள குழப்பங்களை மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இந்த எபிசோட்ல இருமுக ருத்ராட்சம் பயன் என்ன என்பதை தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் மூமுக ருத்ராட்சம் யாருக்கு பற்றிய விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடனே இருப்பதற்கு நன்றி. சிவனருள் அனைவருக்கும். ஓம் நம சிவாய.